ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிதுனூப், மாதமே வருகிற ரமலான் மாதமே, என்னுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم من الطير تغدو خماصا وتروح بطانا أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்தில் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான். ஒரு சிறந்த நாளிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். ஒரு அடிப்படையில் நாம் சந்தோஷப்பட்டாலும் நாம் ரமலானிலே கடந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் நம்மை விட்டும் போய் கொண்டிருக்கிறது. ஒரு ரமலானை பெற்றுவிட்டோம், நோன்பு வைத்து விட்டோம். நாமே நமக்குள் சொர்க்கவாசி என்று நாமே சொர்க்கத்துடைய டிக்கெட்டை நாமும் பெற்றதாக உணர்கின்றோம். பிறருக்கு நாம் சொர்க்கவாசியுடைய டிக்கெட்டை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபியுடைய நாவால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட முதல் நபர் சித்திக் நாயகம். நபிமார்களுக்கு பிறகு ஒரு ஜாத், அது மாதிரி ஒரு ஜாத் கிடையாது. அவர்களை நபி அவர்கள் சொர்க்கவாசி என்று ஏறத்தாழ 55 ஹதீஸுக்கு மேல் இருக்கின்றது. அவர்கள் சொர்க்கவாசி சொல்லிட்டார்கள், சேர்த்து சொல்லவில்லை, தனியாக சொன்னார்கள். இப்போ சித்திக் நாயகம் ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள், அதை கொண்டு என் பயானை தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். காரணம், அந்த வார்த்தை படித்த பிறகு நம்மால் அதை சொல்ல முடியாமல் இருக்க முடியவில்லை. என்ன வார்த்தை சொல்றாங்க சித்திக் நாயகம்? உலமாக்கள் இருக்கின்றார்கள், லா ஊமினு மக்ரல்லாஹ் வ இன் கானத் இஹ்தா கதமைய ஃபில் ஜன்னதி. என்னுடைய 2 காலில் ஒரு கால் சொர்க்கத்தில் போய்விட்டது, ஒரு கால் சொர்க்கத்திற்கு வெளியே இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்திலும் நாம் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ் இந்த நேரம் என்னை நரகத்திற்கு அனுப்பி விடுவான். ஒரு கால் சொர்க்கத்தில் இருக்கிறது, ஒரு கால் வெளியே இருக்கிறது. இந்த நேரத்திலும் ஷைத்தான் கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லாஹ் நரகத்தில் தள்ளி விடுவான், சொர்க்கத்தை விட்டு வெளியே தள்ளி விடுவான். ஒரு கால் சொர்க்கத்தில், ஒரு கால் வெளியில். சித்திக் நாயகம் சொல்லுகின்றார்கள், லா ஊமினு மக்கரல்லாஹ். இப்பொழுது நான் தைரியமாக இருக்க முடியாது, அல்லாஹ்வை நான் அச்சப்படுகின்றேன் சொல்லுகின்றவர்கள் நம்மால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்கள் கிடையாது, நபியால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர். அவர்கள் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிவிட்ட பிறகு நாம் எங்கே சொர்க்கத்தை ஆதரவு வைப்பது? எந்த தைரியத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம்? ஏதோ ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால், ஒரு ஒற்றைப்படை இரவுகளை நின்று தொழுது விட்டால் நாம் நினைக்கின்றோம், ஆதரவு வைக்கின்றோம், அவ்வளவுதான். அதனால அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான், பள்ளிவாசலில் அமர்கின்றோம். சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கைருத் தாபீன் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் ஜனாசாவுக்கு போறதா, பள்ளிவாசல்ல உட்காரலான்னு கேட்டார். எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டால் ஒரு உஹது மலை நன்மை, ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டால் ஒரு உஹது மலை நன்மை. இது சிறந்ததா, பள்ளிவாசலில் உட்கார்றது சிறந்ததான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா ஹதீஸையும் கரைச்சி குடிச்சவங்க. இப்ப ஷாஃபி இமாம பத்தி ஹாஃபிஸா முன்னாடி பேசினாங்க. ஷாஃபி இமாம் சொன்னாங்க, என்னுடைய பார்வையில் சயீத் இப்னுல் முஸய்யப் தான் கைருத் தாபீன், மொத்த தாபீன்களில் அவர்கள் தான் சிறந்தவர்கள். இப்ப அவங்க சொல்றாங்க, ஜனாசா 1000 ஜனாசா இருக்கட்டும், பள்ளிவாசலில் அமர்வது தான் சிறந்தது. ஏன் தெரியுமா? ஒரு அடியான் பள்ளிவாசலில் உட்கார ஆரம்பித்து விட்டால்
மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள், அல்லாஹும்ம கஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹ்மஹு. நாம் பாவம் செய்து பள்ளிவாசல் அமர்கின்றோம், பாவம் செய்யாத மலக்குமார்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாம் பள்ளிவாசலில் பாவம் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், பாவமே செய்யாத மலக்குமார்கள் நமக்காக கை தூக்கி துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம கஃபிர் லஹு, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னி, அல்லாஹும்ம துப் அலைஹி, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு அமல் பள்ளிவாசலில் அமர்வதாக இருக்கிறது. பள்ளிவாசலில் அமர்ந்தாலே இந்த சிறப்பு என்று சொன்னால், குர்ஆனை ஓதிவிட்டால், தொழுது விட்டால், நல்ல பயான்கள், நசீஹத்துகள், ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் கேட்டுவிட்டால் இன்னும் எவ்வளவு உயர்வு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே முன்னோர்கள் பள்ளிவாசலில் தான் வாழ்ந்தார்கள். செய்தனா அதா இப்னு அபீ ரபா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர், 40 ஆண்டுகள் பள்ளிவாசலில் தான் அவர்கள் இரவே தூங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தங்குமிடமாக பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. இதே சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், 30 ஆண்டுகள் என் வாழ்க்கையில் கழிந்து விட்டது, நான் பள்ளிவாசலில் நுழைந்து பிறகுதான் பாங்கு சொல்லுகின்ற முஅத்தின் எனக்கு பின்னால் வருவார். 30 ஆண்டுகள் இப்படித்தான் என் வாழ்க்கை கழிந்திருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா? 4வது ரக்காத்துல கடைசியில அத்தஹியாத்துல இமாம் 2வது சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து சலாம்ல சேர்ந்துட்டு நானும் முஸல்லி, நானும் தொழுதுட்டேன் என்று சொல்லுகின்றோம். 30 ஆண்டுகள் முஅத்தின் வருவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டும். எனவே கியாமத்துடைய அடையாளம் நபி 2 சொன்னாங்க. இந்த நேரத்தில் அந்த 2 அடையாளத்தை காலத்தின் சூழ்நிலை கருதி நான் சொல்லுகின்றேன். மக்காவுக்கு உம்ரா போனவர்கள் பார்த்திருப்பார்கள். நாமும் எவ்வளவு தடவை போகும்போது எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், இங்கே ஒரு மலை இருந்துச்சு, மலையை காணோம். என்னங்க உஹது மலை மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க, மற்ற மலைகள் எல்லாம் குறைந்து விட்டது. ஜபலே ரஹ்மத் எங்கே? எத்தனையோ மலைகள் குறைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொன்னார்கள், மின் அலாமதி ஸாஅதி, கியாமத்துடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் இஸாலத்து ஜிபாலு மக்கா, மக்காவுடைய மலைகள் அப்புறப்படுத்தப்படும், மக்காவுடைய மலைகள் காணாமல் போய்விடும். இது கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன வருஷம் உம்ராவுக்கு போனவர் இந்த வருஷம் போறார், 2 மலை காணவில்லை. என்னங்க, அதுல ஷாப்பிங் மால் கட்டி விட்டார்களாம். அந்த மலை யாரோ ஏற்படுத்திய மலை கிடையாதுங்க, அங்கே வஹி இறங்கிய மலை. நபி சொன்னார்கள், மலைகள் காணாமல் போனால் மக்காவிலே அது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2வது அடையாளம் பெருமானார் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாம் எல்லாம் கேட்க வேண்டும். நபி சொன்னார்கள், மின் அலாமத்தி ஸாஅ, கியாமத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லா யுஸல்லியர் ரஜுல் தஹிய்யத்துல் மஸ்ஜித். ஒரு மனுஷன் பள்ளிவாசலுக்குள் வந்து முஸ்லிம் தொழுக மாட்டான்னு சொல்லல, தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுக மாட்டான். தஹிய்யத்துல் மஸ்ஜித்னு ஒரு தொழுகை இருக்குதான் பல பேருக்கு சந்தேகம். நமக்கு தெரிஞ்சது என்னங்க, அவுகாத்து ஸலாத்துல 5 வேளை தான ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷான் போட்டுக்கறாங்களே, தஹிய்யத்துல் மஸ்ஜித் ஒன்னு போடவே இல்லையேங்க. ஹஜ்ரத் ஏதோ புதுசா சொல்றாரு போல தெரிஞ்சு நினைச்சுக்கிட்டாங்க. தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னால் காணிக்கை தொழுகை என்று ஒன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஹல அஹதுகுமல் மஸ்ஜித், நீங்கள் எப்பொழுது பள்ளிவாசலுக்கு போனாலும் ஃபல்யர்கா ரக்அத்தைன் கப்ல அன் யஜ்லிஸ், நீங்கள் உட்கார்றதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தான் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டோமே, நாங்கள் ஏன் காணிக்கை தொழுக வேண்டும்? ரோட்டிலே சுத்தமாக எல்லாரும் அல்லாஹ்வை பள்ளிவாசலுக்கு கூட்டுறாங்க, அதற்கு நன்றி செலுத்துவதாக 2 ரக்காத் குடும்பத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக 2 ரக்காத். இதுதான் தஹிய்யத்துல் மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளத்தில் இந்த தஹிய்யத்துல் மஸ்ஜித் காணாமல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாம் பார்க்கிறோம், கடைசி வந்து சேர்வது இதெல்லாம் நபி சொன்ன கியாமத்துடைய அடையாளம். வெறும் மற்ற தொழுகைகள் கிடையாது. ஜும்மாவிலே கடைசியில் இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஜும்மா ஒரு ரக்காத் கிடைக்கலாம், அவர் ஜும்மா தொழுக முடியாது, லொஹர் தொழுக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், ஜும்மாவிலே சலாம் கொடுப்பதற்கு முன்னால் வந்து சேர்கிறார்கள். இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விஷயம் அவங்க கிட்ட போய் கேட்டாங்க, எல்லாரும் உட்கார்ந்து நாம செய்தி ஏதாவது கேட்டுவிட்டால் வாழ்க்கையில் பயனடைகிறாங்க. அன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாம் எல்லாரும் யாரும் இமாம பார்த்துட்டாங்க, ஆலிம பார்த்துட்டாங்க, ஏதாவது எனக்கு தஸ்பீஹ் செய்யுங்க, ஏதாவது நான் வாக்க சொல்லுங்க என்று கேட்டாங்க. இன்னைக்கு பார்க்கும்போதெல்லாம் 2 பேர்
பேசுறது தெரியுமா? நீங்க எங்க பெட்ரோல் வாங்குறீங்க, நீங்க எங்க பெட்ரோல் போட்டீங்க, உங்க வண்டி மட்டும் பெட்ரோல் ஃபுல்லா இருக்குங்க, எங்க சொல்லுங்க, நான் பெட்ரோல் போடுறேன், பெட்ரோல் போடுறது எங்க வண்டியில பெட்ரோல் இல்லைங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்ரோல் குடிக்கிறதுங்க. இதை பற்றி தான் நம்முடைய பேச்சு இருக்கிறது என்று சொன்னால் அன்னைக்கு எல்லாம் யாரும் பேசுகிறேன்னா அவசியம் எனக்கு 4 வார்த்தை சொல்லுங்க, எனக்கு அல்லாஹ் பத்தி சொல்லுங்க என்று சொன்னார்கள். சொல்லுகிறாங்க அவசியம் எனக்கு வசியம் செய்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, நமக்குரிய வார்த்தை தான். உன்னுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன என்று தெரிந்து வைத்துக் கொள். நீ அல்லாஹ்வுக்கு உன்னுடைய அந்தஸ்து என்ன, மனிதனுக்கு உன்னுடைய அந்தஸ்து என்ன, குடும்பக்காரருக்கு உன்னுடைய அந்தஸ்து என்ன, மதிப்பு தெரிந்து பழகு. அல்லாஹ் உனக்கு ஒரு அந்தஸ்தை தந்திருக்கின்றான், மரியாதை தந்திருக்கின்றான், அதை காப்பாற்றிக் கொள் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். நாம் இதைத்தான் என்று சொல்கின்றோம். நம்முடைய மரியாதையை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு உயர்வை தந்திருக்கின்றான், அந்தஸ்தை தந்திருக்கின்றான். ஏதோ ரமலான்னா நம்ம பசி பட்டியாக இருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்கின்றோம். ரமலானுடைய நோன்பு நம்ம எல்லாம் பேர் தெரியுமா? சஹாபாக்களுக்கு அப்புறம் நமக்கு பேர் ரமலானி. ரமலானி மாசத்துக்கு தகுந்தபடி மாறிக்கொண்டே இருக்கும். நபிகள் நோன்பு தெரியுமா? சஹாபாக்களுக்கு நோன்பு தெரியுமா? சீனா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்மூ, நபி நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஹத்தா நகுலு, நாங்கள் சொல்லுவோம், மா யுரீது அன் யுஃபத்திர், இனிமேல் நபிகள் இஃப்தாரே செய்ய மாட்டார்கள், நோன்பை காக்க மாட்டார்கள் என்று சொல்லுவோம். அந்த அளவுக்கு நோன்பை வைப்பார்கள். ஒரு காப்பிடு ஒரு காலம் வரும், நபி நோன்பை விடுவார்கள். ஹத்தா நகுலு, நாங்கள் சொல்லுவோம், மா யுரீது அன் யுஃபத்திர், அவர்கள் நோன்பை வைக்க மாட்டார்கள். காலம் கடந்து மாதம் கடந்து தொடர்ந்து நோன்பு வைக்கின்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ரமலான் 30 நாள் நோன்பு வைப்பதற்கு எத்தனை பாடுகள் சிரமப்படுகின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்மை அவன் பக்கம் அழைப்பதற்கு தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை கொடுத்தான். பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு வஹதி, எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க, இதா பித்தஹு ஹைபத்திஹு, நீங்கள் ஒருவரை பார்த்து பயந்தால் அவரை பார்த்து ஓடுவீர்கள். உலகத்தில் யாரை பார்த்து நாம் பயப்படுகின்றோமோ அவரை பார்த்து ஓடுவோம். நாம் சிங்கத்துடைய பயம் இருக்கிறதா, சிங்கத்தை பார்த்து ஓடுவோம். கடற்காமரை பார்த்து நாம் பயப்படுகிறோம், அவரை பார்த்து ஓடுவோம். உலகத்தில் நபி சொன்ன ஒரே வார்த்தை, ஒருவரை பார்த்து நாம் பயப்படுகின்றோம், அவரிடமிருந்து நாம் ஓட மாட்டோம் என்று சொன்னால் இல்லல்லா, அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை பயப்படுகின்றோம், ஆனால் அவரை பக்கம் ஓடுகின்றோம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மட்டும்தான். நீ அவரை பார்த்து பயந்தால் அவரை பக்கம் ஓடுவாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை பார்த்து நாம் பயப்படுவது அல்லாஹ்விற்கு தப்பிப்படுவது கிடையாது. ஓடுவதும் திரும்ப அல்லாஹ்விற்கு நாம் ஓட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற நற்காரியங்கள் என்ன நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாதத்திலே கால்கள் கீழே விழுந்துவிடும், உன் கால் சிரமமாக இருக்க வேண்டுமா? பாடுகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் அடியாருக்கு உதவி செய்கிறார்கள் பெருமானார். மன் ஆன அப்தன், யார் ஒரு அடியாருக்கு உதவி செய்வான், ஏதாவது தேவை போட்டுவிட்டால் சப்பத்தல்லாஹு இலைஹி அக்தாஹு யௌம ரசூலு பியனா, சிராத்துல் முஸ்தகீம் பாதத்திலே எல்லா கால்களும் நடுங்கி கீழே விழுந்துவிடும். அன்னைக்கு அல்லாஹ் உங்களை சிரமமாக ஆக்குவான். நீ என்ன செஞ்சீங்க? ஒரே ஒரு அடியாருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் அதற்காக தான் வந்திருக்கிறது. ஏழை மக்களுக்கு சதகா செய்து கொடுங்கள், ஸகாத்தை கணக்கு போட்டுக் கொடுங்கள். இதனால் நமக்கு மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாதத்தில் நம்முடைய கால்கள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் உலகத்துல எவ்வளவோ செஞ்சு செய்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருங்க, அதை நாம் பயன்படுத்துவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒருவர் நரகத்தில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று சிக்ர் செய்து கொண்டிருப்பான். அல்லாஹ் அவரை கூப்பிட்டு என்ன வேண்டும் என்று கேட்பான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அவனை அழைக்கப்படும். திரும்ப அல்லாஹ் தஆலா சரி நீ நரகத்துக்கு போ என்று சொல்லுவான். அல்லாஹ் அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் எப்பொழுது ஒரு தடவை நரகத்தில் வெளியாகி விட்டாயோ திரும்ப அனுப்ப மாட்டாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடியான் அல்லாஹ் பார்த்து சொல்லுவான், என் அடியானை விட்டு விடுங்கள், சீக்கிரம் நரகத்தில் போய் செய்து விட்டாலே அல்லாஹ் நரகத்தில் காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்தில் சின்ன செய்கின்றது எப்படியே காப்பாற்றப்படாமல் இருக்கும். எனவே நோன்பு வைத்து நாம் செய்கின்ற சின்ன சின்ன சிறுகள் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு நரகத்தை விட்டு காப்பாற்றும் என்ற அடிப்படையில் தான் இன்று ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. நாம் எல்லாம் அதிகமாக உலகத்துக்குரிய ஆசாபாசங்கள், குறிப்பாக இன்னைக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு
இடத்தை சொன்னார்கள். அந்த பறக்கத்தை எல்லா இடத்திலும் பரவுகிறது. ஆனால் குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே முபாரக் பறக்கத் என்று சொல்லி 9 இடங்களில் சொல்லியிருக்கிறார். கல்லதி நஸல் குர்ஆன் கிதாப் நஸல் நாமிலே முபாரக் ஹதீஸ் வரவில்லை. குர்ஆனில் 9 இடத்தில் குர்ஆனை பறக்கத் என்று சொல்லப்படுகிறது. அந்த குர்ஆனை ஆரம்பிக்கிற சஹர் பறக்கத் என்று சொன்னாங்க. இங்க இருந்து அங்கே, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்கே இடம் பெயர்ந்து சஹர் வருகின்றோம் பறக்கத்தை தேடி. ஆனால் நம் பள்ளிவாசல்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய குர்ஆன் யாரும் எடுப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட உம்மத்தாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் அல்லாஹ் எந்த ஆழத்தில் வைத்திருக்கிறானோ சில பேருக்கு வயசு முழுமையின் காரணமாக வெள்ள முடி வந்திருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தன்னுக்கு அச்சை நீங்கள் அந்த வெள்ள முடியை பிடிச்சி இருக்காதீங்க. நீங்க எங்க பார்த்தாலும் தைரியக்கிறவங்க தான். வாலிபர் வயசுல வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் தைரியக்கிற நிலைமை வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வெள்ள முடியை பிடிச்சி இருக்காதீங்க. நான் ஏன் தெரியுமா? ஃபைன்னாஹு ஷாப ஷைபத்தல் இஸ்லாம். அந்த எல்லோரும் நீ துரோகம் கூட இருந்தாங்க. நீ நோக்கம் கூட இருந்துச்சு, பசியும் கூட இருந்துச்சு. நீ நற்காரியங்கள் செய்யும்போது அந்த வெள்ள முடியும் கூட இருந்துச்சு. அதை இலக்கியமா பறக்கிறது. ஃபைன்னாஹு நூறு யௌமத்தியாமா. நாளைக்கு எங்கெல்லாம் கியாமத்தில் இருக்குமோ அந்த வெள்ள நாளைக்கு வெளிச்சம் காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. நாம் எந்த கவலைகளில் இருக்கிறோம் அந்த இருட்டில் வெளிச்சம் காட்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாதையில் போகிறவன் இருட்டாக இருக்கும். குர்ஆன் சொல்கிறது, யஸ்அலு நூரும் அவர்களுக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் போகிறார்கள். அது எந்த வெளிச்சம்? நபி அவர்கள் சொன்னார்கள், உன் தாடியிலே கனி, உன் தலையிலே முடியிருக்கிறது, வெண்மையான முடிகள். அது தொழுகையை கலந்திருக்கிறது, நோட்டிலே கூட இருக்கிறது. நீ வாழ்வது அந்த தாடிக்கு கூட இருந்துச்சு. அந்த வெள்ள முடிகள் கியாமத்திலே உனக்கு வெளிச்சம் காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால் இன்னைக்கு எல்லாரும் மொபைல் போன்ல இருக்காங்க. மொபைல் போன்ல யாரு பார்த்தாலும் கேம் விளையாடுறாங்க. ஒரு நல்ல இடத்தில் கூட பள்ளி வாசல்ல கூட பிள்ளைகள் கேம் விளையாடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் சஹாபாக்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் தொழுகையை கடந்தார்கள், அவர்கள் நோட்டிலே கடந்தார்கள். எல்லாருடைய கையில் குர்ஆன் இருந்துச்சு, ஆயுதங்கள் இருந்து சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, லயன்தஹியன்ன அக்வாம் மின் உம்மத்தி, கியாமத்துடைய கடைசி காலத்தில் என் உம்மத்துடைய நேரம் எதிர்த்துவா தெரியும். நபி சொன்னது நடக்கிறது. என் உம்மத்துடைய நேரம் கியாமத்துடைய கடைசி காலத்தில் 3 கழிவுகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாதீன் சாப்பிடுவதில் கழியும். போய் பார்த்து எல்லாத்தையும் ஹோட்டல்கள் அதிகமாக இருக்கிறது. காலையில பள்ளிவாசல்ல முழுக்கிறாங்க இமாமுக்கு பின்னாடி. அந்த ஹோட்டல்ல ஆங்காங்கே கூட்டம் இருக்கிறது. என் உம்மத்துடைய நேரம் கியாமத்தில் அலாதீன் சாப்பிடுவதிலே கழிவுகிறார்கள். வலாஹி வீணான பேச்சுகள், அசிங்கமான பேச்சுகள், வலாஹி விளையாட்டு கழிவுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத் விளையாட்டு நேரத்தை கழிப்பார்கள், சாப்பாட்டை கழிப்பார்கள், வீணான செய்தியை கழிப்பார்கள். சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள், சும்ம யஸ்ஹிஹன்ன, அல்லாஹ் கியாமத்தின் கடைசியில் பார்க்க மாட்டான். தீரதன் வஹனாசீர, அவருடைய முகங்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால் நம்முடைய வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், அவர்களை நாம் தடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சப்தங்கள் இருக்கிறது. நபி சொன்னார்கள், இன்னி லமன்ஹா அனில் புகா, அழுவதை விட்டு நான் தடுக்கப்படவில்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கு 2 சப்தம் பிடிக்காது என்றார்கள். சௌத்துன் இன்த நிஅமத்தி லஹ்வின் வலாயின், தோ போன்ல விளையாட்டுக்காக வந்த கேம், இது மாதிரி சந்தோஷத்தை ஜாலியில இந்த சப்தம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எந்த சந்தோஷத்தில் இருந்தாரு, எப்படிப்பட்ட கேம் இருந்தாரு, அந்த விளையாட்டு, அந்த சப்தம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சப்தம். அந்த சப்தம் ஏற்படும் காரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சாபத்தை கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸௌது இந்த முஸீபத்தின், கஷ்டம் ஏற்படும் போது குழப்பம் இந்த சப்தம் இருக்கிறாங்க, அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த 2 சப்தம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னங்க இப்படி ஆயிடுச்சுங்க, அவங்க சண்டை இருக்காங்க, நம்மளால இந்த நிம்மதியா இருக்க முடியல, கேஸ் கிடைக்கல, வீட்டுல அடிக்கல, இது விலைவாசி ஏறிப்படுத்து குழப்பம். இந்த சப்தம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாஹ்வுக்காக நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். சந்தர்ப்பத்தை நேரத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர 3 நாளா காணோம். 3 நாளா காணோம். எங்க கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயப்பா எங்க போறாரு அவர் சொன்னா, தானாக எல்லாரும் அவர் விளையாட போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பசங்க விளையாட போயிட்டாங்கன்னா அவன் இந்த விளையாட்டு
பகலெல்லாம் அவங்களுடைய பாதி நேரங்கள் விளையாட்டு வரைக்கும் நான் போய் கொண்டிருக்கிறது. நன்றி கேட்டார்கள், விளையாடுறதுக்காக நாம் படைக்கப்பட்டோம். அப்ப சொன்னாங்க, கேள்வி போல அம்பு எறிகிறதுக்காக போயிருக்கிறார் சொன்னோம்தான் பெருமை சொல்லி இப்ப சொன்னாங்க, அம்பு எறிகிறது அது விளையாட்டுல சேராதுங்க. நீங்க விளையாடுகின்ற விளையாட்டை சிறந்த விளையாட்டு தீனுக்காக மாற்றத்திற்காக அம்பு எறிகிறது, அதுதான் சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால், வீரத்தில் விளையாட்டுகளுக்கு கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுடைய பழக்கங்களுக்கு இஸ்லாமுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதனால் நல்லவர்களோடு சேர்க்கிறது. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து என்ன காரணம்? இன்னைக்கு எல்லாம் இதோ நல்லவர்களுடைய சோகத்தில் நாம் இருந்திருக்கோம். அதுதான் நம்ம இந்த இரவுடைய கதிர். லைலத்துல் கத்ர் என்ன? மதிப்பிற்குரிய இரவு. இன்னைக்கு அது நாம முடிச்சு மதிப்பிற்குரிய இரவு எங்க இருக்கிறது? 24 மணி நேரம் பைக்க சுத்திட்டு இருக்கான். அவங்க தவாப்புக்கான ஹிஜாபை இரவு முடியும் என்று சொன்னால் அது பைக் கழிச்சாலும் சரி, ரோடு கழிச்சாலும் சரி, இரவு முடியும் என்று சொன்னால் பள்ளி வாசல் இருக்கிறோம். குர்ஆனை எடுத்து கொடுக்கிறது பேருதான் ஹிஜாபை இருக்கிறது, தெரியாமல் இருக்கிறார்கள். அதனால் நல்லவர்களோடு சென்று விட்டு உமர் நஸபி உலமாக்கள் உமர் நஸபி மிகப்பெரிய இமாம் இறந்து விட்ட பிறகு கணக்கு ஒருத்தர் பார்க்கிறார். நான் இந்த செய்தி ஏன் சொல்லுகிறார்? நல்லவர்களுடைய தொடர்பில் இருந்து பாருங்கள், ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு பயன் கிடைக்கும். கேட்டாலும் அவர்களுக்கு கைப்பக்கான சுவாமி முன்கரமணி முன்கரமணி கேட்டாங்க, என்னதான் பதில் சொன்னீங்க என்று கேட்டார்கள். உமர் நஸபி சொன்னார்கள், அல்லாஹ் ரூஹை கொடுத்தான், ரூஹை கொடுத்த பிறகு முன்கரமணி வந்தார்கள். கேள்வி கேட்டார்கள். நான் அவர்களிடத்தில் சொன்னேன், உங்க விருப்பமா ரத்தில் ஜவாபி நான் உங்களுக்கு பதில் சொல்லணுமே, வரியா சொல்லட்டுமா கவிதையா சொல்லட்டுமா கேட்டேன். நம்மளால மக்கள் பார்த்தாலே நமக்கு பயந்துருவோம். ஏன்னா கண்கள் எல்லாம் புழுக்கள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தில் மோசமானவர்களுடைய அடையாளம் யுஆஃபுல் முஜ்ரிமூன பிஸிமாஹும், நாளைக்கு அல்லாஹ் தஆலா பாவிகளை அவருடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பான். என்ன அடையாளம் தெரியுமா? கண்களெல்லாம் புழுக்களாக நாம் பெறுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களெல்லாம் புழுக்களாக முகங்களெல்லாம் கருப்பாகிவிடும். இது பாவிகளுடைய அடையாளம் பெறுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ரொம்ப பயந்து கொள்ள வேண்டும். முன்கர்மனுக்கு வந்து கேள்வி கேட்டார்கள். அவர்களுக்கு பதில் சொல்றாங்க, வரியா சொல்லட்டுமா கவிதையா சொல்லட்டுமா? நான் கவிதையா சொல்லுங்க. என்ன தெரியுமா? கையெழுத்தப்பட்டிருக்கிறார்கள், ரப்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லா சிவா வலைஸ நபிய்யும் முஹம்மது முஸ்தபா தீனில் இஸ்லாம் வஅலா தபீன் அஸ்அலுல்லாஹ் அஃவஹு வஅதாஹு என்று கவிதையில் முன்கர்மனுக்கு என்று பதில் சொன்னார்கள். நம்ம இமாம் என்று சொன்னால் அவருடைய பேர் சொல்லுகிறவர்கள் நாம. அதனால அதற்கு ஒரு பெயர் வாக்கியம் இருக்கிறது, நல்லோர்களோடு சேர்ந்து விடுங்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம தனியா தெரியக்கூடாது, தனியா தெரியக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாரும் பேரும் புகழ விரும்புறாங்க, நம்ம 4 பேர் லைக் பண்ணணும், 4 பேர் நம்ம ஷேர் பண்ணணும் என்று விரும்புகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் கவாஹிபி மினன் நாஸ், மக்களின் 4 பேரோடு நீயும் ஒரு ஆளாக தனியா தெரியாது. பேரும் புகழை உலகத்தில் எதிர்பார்த்தாலே அது போய்விடும், மறுமையை எதிர்பார்த்தார். எல்லா சஹாபாக்களுக்கும் பேரும் புகழ் துன்யால யாரும் கொடுக்கவில்லை, அல்லாஹ் கொடுத்தான். வரலாம் அந்த பட்டத்தை வாங்க மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ரா உலமாக்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் பல இடத்தில் அப்ரா இன்னல் அப்ரா லதீனா இன்னல் அப்ரா யஷ்ரபூன மின்ஹா இன்னல் அப்ரா அப்ரா அப்ராவர்கள் யாரு? அப்ரா நம்மால கேட்டு போனா ஒரு பாகிஸ்தான்ல ஒரு பிள்ளை இருக்கிறார், அவர் அப்ரா அமர் என்று சொல்லி விடுவாங்க. நமக்கு வேற என்ன தெரியும்? முஃபஸ்ஸிரீன்கள் பெருமானாருக்கு கேட்கப்படுச்சு, அப்ரா அப்ரா என்று குர்ஆன் இருக்கிறது. யார் இந்த அப்ரார்கள்? பெருமானார் சொன்னார்கள், சம்மாஹுல்லாஹு அப்ரா, அல்லாஹ் சில அடியார்களுக்கு அப்ரா என்று பேர் வைத்தார். ஏன் தெரியுமா? லிஅன்னஹும் பிர்ரு வ வாப்பாவுக்கு நல்ல பேரு, பிள்ளைகளுக்கு நல்ல பேரு. நீங்க அப்படி யாரும் கிடையாதுங்க. வாப்பாவுக்கு பேர் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பேர் இருக்கிறார்கள். வெளியில பார்த்த பேர் நல்லா இருக்கிறது. வீட்டில் பேரை வாங்குவது என்றால் ரோட்டில் பேர் வாங்கி பயம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அப்ரா என்று சொன்னால் பெற்றோர்களும் போக வேண்டும், பிள்ளைகளும் போக வேண்டும், குடும்பமும் போக வேண்டும். அவன் தான் அப்ரா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நேரம் வந்துச்சு. நம்முடைய கடைசி துஆ இருக்கிறது, அதற்கு பிறகு சஹாபாக்கள் ஏற்பாடு இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாத்தையும் தீனியை நோக்கத்தின் காரணமாக
பார்த்தோமே சும்மகுமாயசரா சஹர் சாப்பிட்டு முடிச்சு நாங்க தொழுக போறாங்க. இப்ப சஹாபாக்கள் தாவீது என்ன கேக்குறாங்க? கம் பைனஹுமா, நீங்கள் சாப்பிட்ட சஹர் முடிச்சதற்கும் ஃபஜ்ர் தொழுக போறீங்க, இதுக்கு மத்தியில எவ்வளவு நேரம் இருந்துச்சு கேக்குறாங்க. நமக்கு கேள்வி கேட்கவே கூடாது. ஏன்னா நாம தான் வாங்க சொல்றவங்க சாப்பிட்டு இருக்கிறோமே. சஹருக்கும் வாங்குக்கும் வித்தியாசம் கிடையாது. நமக்கு என்ன கேள்வி கேட்கணும்? வாங்க தொடங்கும் போது நீ சஹர் முடிச்சியா, வாங்க முடிக்கும் போது சஹர் முடிச்சியா, இதுதான் நம்முடைய கேள்வி. தவிர சஹாபாக்களுக்கு கேட்கப்படுச்சு நபியுடைய சஹருடைய முடிவு, நபியுடைய ஃபஜ்ர் தொழுகை. இதற்கு மத்தியில எவ்வளவு கேப் இருந்துச்சு? நம்ம என்ன சொல்லுவோம்? 6 மணி நேரம் 6 மணி நேரம் இவ்வளவு நேரம் நீங்க எது நடந்தா நம்ம ஐசஸ் சொல்றாங்க, அவரு கேட்பங்க ஒரு டீ குடிக்கிற கேட்பங்க, இவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? ரெண்டுக்கும் மத்தியில் கேப் 50 ஆயா, 50 ஆயத்து ஓதுற அளவுக்கு கேட்பங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் சொன்னாதான் புரியும். 10 ஆயத்து ஓதுற கேட்பு 20 ஆயத்து ஓதுற அளவுக்கு என்று சொன்னால்தான் அவருடைய நேரங்கள் எல்லாம் குர்ஆனோடு சேர்ந்ததின் காரணமாக 10 ஆயத்து ஓதுற அளவுக்கு, 20 ஆயத்து ஓதுற அளவுக்கு, 50 ஆயத்து ஓதுற அளவுக்கு என்று வாழ்க்கை மாறிவிட்டது. நம்மள மாதிரி கிடையாது என்பதற்காக நான் சொல்கிறேன். எனவே அல்லாஹ் தஆலா என்ன சந்தர்ப்பத்தை கொடுத்தானோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாபித்துல் புனானி அனஸ் ரலியல்லாஹுடைய மாணவர் 50 ஆண்டுகள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். சஹர் நேரத்தில், இன்னைக்கு நம்ம சஹர் நேரத்தில் எங்கெங்கயோ சுற்றி கொண்டிருக்கிறோமே, 50 ஆண்டுகள் நோன்பு வைத்து சஹர் நேரத்தில் சாபித்துல் புனானி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம இன் குன்த அதைதிஹா ஹதன் ஃபிஸ் ஸலா, தொழுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் யாருக்காவது கபரில் நீ அனுமதி கொடுத்தாய் என்றால் ஃபஅதனீஹா, அல்லாஹ் எனக்கு வழங்குவாயாக. என்ன துஆ கேக்குறாங்க? சஹர் நேரத்தில் என்ன துஆ கேட்டாலும் கபூல் ஆகிவிடும். அல்லாஹ் கபரில் எனக்கு தொழுகிற வாய்ப்பு கொடு, குர்ஆனை ஓதுற வாய்ப்பு கொடு என்று துஆ கேட்டார்கள். கனவில் பார்த்தவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபமா கானல்லாஹு லியர்த ذلك துஆ, அல்லாஹ்வுடைய துஆவை மறுக்கவில்லை. கனவில் பார்க்கின்றார்கள் சாபித்துல் புனானி கபரில் தொழுகின்றார்கள், குர்ஆனை ஓதுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் என்ன கேட்போமோ அல்லாஹ் சஹரில் அதை தர காத்திருக்கின்றான். நாம் கேட்பதெல்லாம் எனக்கு இன்னைக்கு எப்படியாவது நான் கியூல நிக்காம போய் பெட்ரோலை வாங்கிடணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கின்றார். ஒருத்தர் என்ன கேட்கிறாரு? நமக்கு டிராபிக்கே இருக்க கூடாது, நான் போகும்போது போற பாதையெல்லாம் பச்சை லைட்டா இருக்கணும் என்று கேட்கின்றார். அவங்க என்ன துஆ கேட்பாங்களோ அதுதானங்க கபூல் ஆகும். அந்த நிலைமையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வறுமை, கஷ்டம், இன்னைக்கு பொருளாதார ஏற்றங்கள் எல்லாம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதா ராயித்தல் ஃபக்ர முக்பிலன், உங்களை நோக்கி ஏதாவது கஷ்டம், ஏழ்மை, வறுமை, சிரமம் வருகிறதா, உடனே நபி சொல்றாங்க, மர்ஹபன் பிஷிஆரி சாலிஹீன், வருக வருகையே ஏழ்மையே, நல்லோர்களுடைய அடையாளம் இதுதான், எனக்கு இடத்தில் வறுமையே வருவை என்று சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா ராயித்தல் கினா முக்பிலன், உன்னை பார்த்து காசு பணம் வருகிறதா, உடனே பயப்படுங்கள். ஃபகுல் ஜம்புன் அஜல்த உகூபத்துஹு, நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன்னு தெரியலையா, அல்லாஹ் எனக்கு தண்டனையை உலகத்திலே கொடுத்து விட்டாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு வந்தால் நம்ம பாவம் செஞ்சதற்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தான் அர்த்தமா? அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும், நம்மிடத்தில் எவ்வளவு காசு இருக்கிறது, அப்ப எத்தனை பாவம் செஞ்சிருப்பான், அல்லாஹ் உடனே கூலியை கொடுத்துட்டான், நாமே பார்த்து கொள்ள வேண்டியதுதான். நன்மை நமக்கு ஏழ்மை வருகிறது என்று சொன்னால் ஷிஆரு சாலிஹீன் என்றார்கள், நல்லோர்களுடைய அடையாளம் வறுமையும் கஷ்டமும் வருவது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமானார் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு ஒரு சொன்னாங்க, அலியே 5 காரியம் செய்யாமல் ஒரு நாளும் நீ தூங்கி விடாத. யா அலி லா தனம் இல்லா அன் தாதிய பி கம்ஸதி அஷ்யா, 5 காரியத்தை நீ செய்து விட வேண்டும், ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டும். நீ உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் இந்த 5 காரியத்தை செஞ்சுட்டு தான் துன்யா விட்டு போகணும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது என்ன தெரியுமா சொன்னாங்க? கிராத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டும் என்றார்கள். குல்லுஹு, என்ன ஓதணும்? தூங்குறதுக்கு முன்னாடி மொத்த குர்ஆன் ஓதணும்ன்றாங்க. குர்ஆன்ல ஒரு பகுதி ஓதுறதே கஷ்டம். ரமலான் தொடர்ந்து இதுவரைக்கும் 23 நாள் ஆயிடுச்சு, 23 பேஜ் கூட என்ன திருப்பல, 23 ஜுஸ் விட்டுருங்க. தராவியில ஹாஃபிஸா 27 ஜுஸ் முடிச்சாரு. இன்னைக்கு சூரத்து ரஹ்மான் வாக்கியெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம இன்னும் 23 பேஜ் கூட பிறகு ஃபேன்ல 4 பேஜ் எக்ஸ்ட்ரா பறந்துருச்சு. அது மட்டும் தான் கணக்கே தவிர நாம் ஓதி திருப்பவில்லை. நபி சொன்னார்கள், கிராத்துல் குர்ஆன் குல்லுஹு, மொத்த குர்ஆனை ஓதிவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால். நீங்கள் எல்லாரும் வந்திருப்பதன் காரணமாக இந்த ஹதீஸை நான் சொல்ல வேண்டும். ஷுஅபுல் ஈமான் போன்ற கிதாபிலே இது பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் மொத்த குர்ஆனை ஓதிவிடு. ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? வத்தஸத்துகு பி 4000 திர்ஹம், ஒவ்வொரு நாளும் 4000 திர்ஹம் சதகா செய்யணும்.
4000 திர்ஹம். ஒரு திர்ஹம் என்பது எவ்வளவு காசு? 4000 திர்ஹம் ஒவ்வொரு நாளும் சதகா செய்ய வேண்டும். மூணாவது என்ன தெரியுமா? வஸியாரத்துல் காபா. நீ மதீனால இருந்தாலும் சரி காபாவை ஜியாரத் செய்ய வேண்டும். இது மூன்றாவது உபதேசம். வஹிஃபுலு மகானிக ஃபில் ஜன்னah. நான்காவது, சொர்க்கத்திலே உன் இடத்தை நீ உறுதி செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அறிய வேண்டும். நாலாவது செய்தி. அஞ்சாவது வஇர்லாவுல் குசூம். உன்னிடத்தில் யாரும் சண்டை போடக்கூடாது. எல்லா பிரதிவாதிகள் உன்னிடத்தில் பிரச்சனை பண்ண எல்லாத்தையும் நீ திருப்திப்படுத்தி விட வேண்டும். இந்த 5 உபதேசம் சொன்னார்கள். இப்ப அலி நாயகம் கேட்கின்றார்கள் பெருமானாரை பார்த்து, கைஃப தாலிக யா ரசூலுல்லாஹ், எப்படி இதை நான் ஒவ்வொரு நாளும் செய்ய முடியும்? இதை செய்யாமல் நான் எப்படி தூங்குவது என்று கேட்டார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா தாலமு, அலியே உனக்கு தெரியாதா, அன்னக இதா கராத குல் ஹுவல்லாஹு அஹத். எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள், நபி சொன்ன இலகுவான வழி. ஏன்னா ரமலான் முடிய போகிறது, இந்த ஹதீஸ் படி அமல் செஞ்சாவது எப்படியாவது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விடலாம் என்பதற்காக நான் இதை சொல்லுகின்றேன். வந்து கூடிவிட்டோம், சஹர் சாப்பிட்டு விட்டோம் போவதற்காக கிடையாது. மஸ்ஜித் நிர்வாகம் மிகப்பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த ஹக்கை அதா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கராத குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் ஸலாஸ மர்ராத்தின், 3 தடவை நீ ஓதிவிட்டால் ஃபகத் கரஅத்தல் குர்ஆன குல்லஹு, குர்ஆன் மொத்தமாக நீ ஓதி முடித்து விட்டாய். பார்த்தீங்களா? 3 தடவை குல் ஹுவல்லாஹு ஒருத்தர் ஓதிட்டார் என்றால் முழு குர்ஆன் முடிந்து விட்டது. ஒன்று சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது, வ இதா கரஅத்தல் ஃபாத்திஹத அர்பா மர்ராத், சூரா ஃபாத்திஹாவை 4 தடவை யார் ஓதுவாரோ, முதல்ல 3 குல் ஹுவல்லாஹு குர்ஆன் முடிஞ்சிருச்சு, 4 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒருத்தர் ஓதினால் ஃபகத் தஸத்தக்த பி அர்பஅத்தி ஆலாஃபி திர்ஹம், 4000 திர்ஹம் சதகா செய்த நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நம்மலாம் யாருங்க ஃபாத்திஹா ஓதுறவங்க, ஃபாத்திஹா ஓதுறவங்க, ஃபாத்திஹா ஓதுறவங்க. என்னங்க இந்த கூட்டம் ஃபாத்திஹா ஓத மாட்டாங்க, ஃபாத்திஹா ஆறாம்ங்க, ஃபாத்திஹா ஆறாம்ங்க, 4000 திர்ஹம் செஞ்ச நன்மை செஞ்ச சதகா கிடைக்காதுங்க உங்களுக்கு என்று சொல்ல வேண்டியது தான். 4000 திர்ஹம் சதகா செய்த நன்மை 4 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால். இப்ப மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூணாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்று சொல்லுகின்ற அந்த 4வது கலிமாவை 10 தடவை யார் ஓதுவானோ, என்ன தெரியுமா நன்மை? 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகத் ஜுர்தல் காபத, நீ எங்க இருந்தாலும் சரி காபாவை ஜியாரத் செய்து விட்டாய். காபாவை ஜியாரத் செஞ்சாச்சு. இன்னைக்கு இஹ்ராம் போறது, இன்னைக்கு உம்ராவுக்கு போறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நபி சொல்லுகின்றார்கள், இங்கிருந்தே நீ 10 தடவை 4ஆம் கலிமா ஓதினால் காபாவை ஜியாரத் செய்து விட்டாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது, வைதா குல்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்பதை நீ ஓதிவிட்டால் ஃபகத் ஹஃபித மகானக ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்திலே உன்னுடைய இருப்பிடத்தை நீ உறுதி செய்து விட்டாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஞ்சாவது சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் என்பதை நீ ஓதிவிட்டால் ஃபகத் அர்லைத்தல் குசூம், உனக்கு உலகத்தில் எதிரியே கிடையாது, எல்லா எதிரிகளை நீ திருப்திப்படுத்தி விட்டாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 செய்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுக்கு சொல்லிக் கொடுத்த செய்தியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நாமும் இந்த ஹதீஸின் படி அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நாம் எதை செஞ்சாலும் சரி, முதல்ல நமக்கு என்னங்க தெரியும்? நம்ம எல்லாம் சுன்னத் ஜமாத். சுன்னத் ஜமாத்னா என்னங்க? நபியுடைய முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று நினைச்சுக்கோங்க. அல்லாமா ஹாஃபிஸ் ஸகாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹு தஆலா எவ்வளோ அமல் செய்து வருகின்றவனை கூட நரகத்தில் போடுவான், ஒரே ஒரு அமலை கொண்டு வருவனை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். ஹாஃபிஸ் ஸகாவி ரஹ்மத்துல்லாஹ் புகாரிக்கு ஷரஹ் எழுதினவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ யஸ்தஹி அன் யுஹர்ரிக கல்பன் ஃபீஹி ஹுப்புர் ரசூல், எந்த உள்ளத்தில் நபியுடைய பிரியம் இருக்குமோ அந்த உள்ளத்தை நெருப்பில் போட்டு வேதனை செய்வதை அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் என்றார்கள் அல்லாமா ஹாஃபிஸ் ஸகாவி ரஹ்மத்துல்லாஹ். அதனால நம்ம உள்ளத்தில் முதல்ல முஹப்பத் இருக்கணுங்க, நபியை நேசிக்கணுங்க. நபி மேல முஹப்பத் இருந்தால் நம்ம உள்ளத்தை நரகத்தில் போடுறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் என்றார்கள் அல்லாமா ஹாஃபிஸ் ஸகாவி ரஹ்மத்துல்லாஹி. அதனால நம்மிடத்தில் என்ன அமல் கூடுதல் குறைச்சலாக இருந்தாலும் நபியுடைய முஹப்பத் நிரப்பமாக இருக்க வேண்டும். அந்த முஹப்பத் தான் இங்கே நம்ம எல்லாம் அமர வைத்திருக்கிறது. நபி ரமலானுடைய சிறப்பை சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய சிறப்பை சொன்னார்கள்.
சொன்னார்கள், ஒற்றைப்படையினுடைய சிறப்பை சொன்னார்கள். இல் தமிசு லைலத்துல் கத்ர், நபிக்கு பின்னாடி போகலாமான்னு கேட்கிறாங்க. லைலத்துல் கத்ருக்கு பின்னாடி போறாங்க. ஒற்றைப்படை இரவுகள் ஏங்க நின்று வணங்குறீங்க கேட்டா, நபி லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்றாங்க. லைலத்துல் கத்ரை தேட நபி சொன்னார்கள், வருடத்தில் ஒரு நாள், எல்லா நாளும் நீங்கள் என்னை தேட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தேட்டம் நபியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுல. அதனால நேரம் கடந்துச்சு. சூஃபியாக்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். ஒரே ஒரு செய்தி அல்லாமா பாயஸித் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், குல்லுன் நாஸ் யஃபிர்ரூன மினல் ஹிசாப். நாளைக்கு மறுமை நாள்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம். ஈவல கிட்டி நிப்பாட்டி விட்டு விசாரணை செய்ய வைத்தால் என்னங்க விசாரணைக்கு பதில் சொல்றது? எல்லாரும் அந்த யௌமுல் ஹிசாபை பார்த்து ஓடுகின்றார்கள். வானா அஃபிர்ரு இலல் ஹிசாப், எல்லாரும் இந்த பக்கம் ஓடுறாங்க, நான் இந்த பக்கம் ஓடுகின்றேன். ஏங்க நீங்க கியாமத் நாள்ல ஹிசாபுடைய நாளை பார்த்து ஓடுகின்றீர்கள் என்ற இடத்தில் கேட்டால், அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது என் பெயரை சொல்லி கூப்பிடுவான். அல்லாஹ் என் பெயரை சொல்லி கூப்பிடுவானே, அந்த இன்பத்தை அறிய ஆசைப்படுகிறேன். என் பேரை சொல்லி கூப்பிடுவான் அல்லாஹ், என் பேரை பாயஸீத் பிஸ்தாமி வா, உன்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்கலையாவது அல்லாஹ் கூப்பிடுவானே என்பதற்காக நான் அந்த இன்பத்தை தேடி அல்லாஹ்விடத்தில் ஓடுகின்றேன் என்றார்கள் பாயஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த அவுலியாக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் முஹப்பத்தினுடைய இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதன் காரணமாக ரமலானில் மட்டும் அமல் செய்யாதீர்கள், எல்லா காலங்களும் அமல் செய்ய வேண்டியது இருக்கிறது. ரமலான் வரும் போகும், ஆனால் ரமலானுடைய மன்னிப்பு எல்லா நாளிலும் இருக்கும். அல்லாஹ் என்றும் இருக்கின்றான், ரசூல் என்றும் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நாம் ரொம்பவும் அசலுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வணக்கத்தை விட்டுவிட்டோம். என்னங்க வணக்கம்? ரமலான்ல தொழுகின்றோம், நோன்பு வைக்கிறோம். அசல் வணக்கம் என்ன தெரியுமாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் லவ் ஸல்லைதும் ஹத்தா தகூனு கல் ஹிபால், அப்படியே கயிறு மாறி குச்சி மாறி வாழ்நாள் முழுக்க நீங்கள் தொழுதாலும் சரி, வசும்தும் கல் அவுதார், அப்படியே கைத்துல பிணைஞ்சு போட்டா மாதிரி வருட கணக்கில் நீங்கள் நோன்பு வைத்தாலும் கூட, நீங்கள் ஒரு அமலை விட்டு விட்டால் அல்லாஹ் உங்கள் தொழுகையை பார்க்க மாட்டான், நோன்பை பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவான். அது என்னங்க? லம் யக்பலில்லாஹு மின்கும், அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்லா பி வர்இன் ஹாஜிஸின், பேணுதல் இருக்கணுங்க. ஷரியத் என்று சொன்னாலே தீன் என்ன? யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், அத்தீனு அல் வரஉ குல்லுஹு, தீன் என்று சொன்னாலே பேணிக்கை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பேணிக்கை இன்னைக்கு போடுச்சுங்க. யார் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறோம், எங்க எது வந்தாலும் சாப்பிட்டுக்கிறோம், எல்லா இஃப்தாருக்கும் போய்க்கிறோம், எல்லா சஹருக்கும் போயிருக்கிறோம். அந்த சஹரில் கொடுக்கப்படுகின்ற உணவுகள் எல்லாம் ஹலாலான உணவு தானா என்று வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. அதனால் சஹர் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தை நபி சொல்லவில்லை, ஆனால் குர்ஆனை ஓத வேண்டும், தொழுக வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது. உலமாக்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? அல்லாமா இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வாவை நான் இங்க சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் ரமலான் முழுக்க நோன்பு வைத்தான், தொழுகவில்லை என்றால் அவனுடைய தொழுகையை அல்லாஹ் அவனுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? முதல் வணக்கமாகி தொழுகையை விட்டு விட்டான், இரண்டாவது வணக்கமாகி நோன்பை வைத்து விட்டான். நோன்பு காலத்திற்குரியது, ரமலான் வாழ்நாளுக்குரியது. எப்பொழுது முதல் வணக்கத்தை மதிக்காமல் அவன் இரண்டாவது வணக்கத்தை எடுத்து விட்டானோ, அல்லாஹ் அவன் நோன்பை பார்க்க மாட்டான், தூக்கி எறிந்து விடுவான். சொல்றது யாருங்க? அல்லாமா இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனையோ பேர் ரமலானுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். தொழுகை எங்கங்க போய்விட்டது? சஹர் வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஃபஜர் இல்லாமல் அவர்களுடைய தொழுகையை அவர்கள் நிறைவேற்றாமல் போய்விட்டார்கள் என்று சொன்னால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாமா இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், எனவே அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த சந்தர்ப்பங்கள், நமக்கு கொடுத்த வாய்ப்புகள், அல்லாஹ் ரமலானை இந்த ஆண்டு தந்திருக்கிறான். ஆசைப்பட வேண்டும், அடுத்த ரமலானும் நாம் பெற வேண்டும். மூமின் வாழ ஆசைப்படக்கூடாது, ரமலானுக்காக வாழ ஆசைப்படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் சஹரிலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நம்முடைய நோன்பை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுகின்றான், பசியை பார்க்க ஆசைப்படுகின்றான். அதனால் நாம் உம்மத்திற்காக எல்லா நேரங்களிலும் கை தூக்கி துஆ செய்ய வேண்டியது இருக்கிறது. செய்தனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி சொல்லுவார்கள், இன்னைக்கு ரைட்டா காய்ச்சல் வந்துச்சுன்னா, ஜுரம் வந்துச்சுன்னா ஓரமா போய் படுத்துறோம். பெருமா ஹஸரத் ஹசன் பஸ்ரி சொல்றாங்க, அல் மரது ஜகாத்துல் பதன், உடம்புக்கு ஜகாத் இருக்கிறது, பொருளுக்கு ஜகாத்து தான் அந்த சதகாக்கள் கொடுக்கிறது. உடம்புக்கு ஜகாத் என்ன தெரியுமா? காய்ச்சல் கொடுக்கறான் பாருங்க, ஜுரம் கொடுக்கறான் பாருங்க, இந்த ஜுரம் காய்ச்சல் தான் உடம்புக்கு உண்டான ஜகாத் என்றார்கள். இந்த ஜகாத் எப்பொழுது நீங்கள் நிறைவேற்றீர்களோ உங்களுடைய பாவங்கள் போய்விடும் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் நமக்கு எதை கொடுப்பானோ அது அனைத்தும் சிறந்தது என்ற அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஒரு வாலிப சமூகம் பெண்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது. சில பேர் போன்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் தகுதி இல்லாத தலைவர்களை தளபதி என்று சொல்லிக் கொண்டு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். வாலிப பருவம் ரொம்ப முக்கியமான பருவம், அது மோசமா போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரசூலை தவிர இந்த உள்ளத்தில் எந்த பிரியம் இருந்தாலும் அது ஆபத்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிற சுயில அனில் இஷ்க், இந்த இஷ்க்னு சொல்றாங்களே, காதல் காதல் சொல்றாங்களே, அது பெண்கள் மேல் இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் மேல் இருந்தாலும் சரி, அந்த காதல் அல்லாஹ் ரசூலை தவிர இருந்தால் அதற்கு என்ன பேர் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குலூபுன் கஃபலத் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ் சில உள்ளங்களை அவர்கள் ஸிக்ரை விட்டும் பொடுபோக்காக இருந்ததின் காரணமாக ஃபபதலா அல்லாஹு பிஉபூதியத்தி கைரிஹி, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத உள்ளத்திற்கு அல்லாஹ் பிறருடைய கட்டுப்படுவதற்காக அல்லாஹ் அந்த உள்ளத்தில் பிரியத்தை போட்டு விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு உள்ளத்திற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தெரியுமா? மற்றவர்களுடைய பிரியம் அந்த உள்ளத்தில் போடப்பட்டு விட்டது என்றார்கள். அதனால் அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை தவிர உலக மக்களுடைய பிரியங்கள் இந்த உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் நம் உள்ளத்தை தண்டிக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் நாம் வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு புறங்கள் எவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்கிறது ஜிக்ர் செய்யறது, புறம் பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. சுஃபியான் பின் உயைனார் சொன்னாங்க, கடனை விட கீபத் ரொம்ப பெரிய, கடனை நிறைவேற்றாமல் போய்விட்டாலும் கீபத் ரொம்ப பெரிய பாவம்னாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க, இல்ல கடனை நிறைவேற்றாம போனாதானே நபி ஜனாசா தொழு வைக்கல, கீபத்து சின்ன பாவம் தான் சொன்னாங்க. அதற்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? கடனை காசு கொடுத்து நிறைவேற்றி விடலாம், ஒருவனை பற்றி நீ புறம் பேசிவிட்டால் அதற்கு கஃபாரா கிடையாது என்றார்கள் செய்தனா சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால் பெரும் பெரும் பாவங்களை அன்றாட வாழ்க்கையில் நாம் சின்ன பாவங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நேரம் கடந்து விட்டது, சஹருக்காக நாம் தயாராக வேண்டியிருக்கிறது. அதனால் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களை கழியுங்கள். இன்னும் ஒரு ஜும்மா கூட நமக்கு பாக்கி இருக்கிறதா என்று தெரியவில்லை. அல்லாஹ் இரவுகளை தந்திருக்கின்றான். வஸக்கர லகுமுல் லைல வன்னஹார், இரவை எனக்காக ஆக்கிக் கொள்ளுங்கள், பகலை உங்களுக்காக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரெண்டையும் பிரித்து விட்டான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற காரியத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு ரொம்ப நேசிச்சாங்க, அலி ரலியல்லாஹு நேசிச்சாங்க. 2 நாளுக்கு முன்னாடி கூட அலி ரலியல்லாஹு நினைவு தினம் 3 மணி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூட்டப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்ல போய் அலி ரலியல்லாஹு வீட்ல போய் கதவு தட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம புள்ள தூங்கிட்டு இருக்கிறான், ஃபஜ்ர் தொழுவுக்கு எழுப்ப யோசிக்கின்றோம், ஐயோ என் புள்ள தூக்க கலைஞ்சிட்டுனா ஸ்கூலுக்கு போய் தூங்கிடுவானே, அங்க போய் தூங்கிடுவானே என்று யோசிக்கக்கூடிய நபி ரொம்ப நேசிச்ச ஜாத் அலி ரலியல்லாஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, நபி வாசலிருந்து தட்டுகின்றார்கள். கான யத்ருகு பைத்தஹு, அவர்கள் வீட்டை தட்டுகின்றார்கள். தட்டிவிட்டு சொன்னார்கள், அலா தகுமானி ஃபதுஸல்லியானி, 3 மணி தஹஜ்ஜத் நேரம் ஆகிவிட்டது, எழுந்து தொழுகவில்லை என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம என்னங்க நினைச்சிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை தூக்கத்திற்காக எழுப்பி இருக்கிறோமா? அவர்களுக்காக நாம் எழுப்பி இருக்கின்றோமா? யோசிக்கின்றோம். நபி ஃபஜ்ருக்கு எழுப்பவில்லை, கியாமுல் லைலுக்கு எழுப்புகின்றார்கள், தஹஜ்ஜுதிற்கு ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டை எழுப்பினார்கள். அதனால் தான் அவர்கள் சய்யிது நிசாஇ அஹ்லில் ஜன்னவாக ஆனார்கள். அதனால் சும்மா ஈஸியாக தலைவி ஆக முடியாதுங்க. இபாதத்துகள் செய்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் தான் சொர்க்கத்தின் தலைவியாக ஆக முடியும். அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு. அதனால் தான் காலம் கடந்து இன்றும் அவர்கள் பேசப்படுகின்றார்கள் என்று சொன்னால், நம்ம இன்னைக்கு எந்த பள்ளிவாசல்ல எந்த தெருவில் சஹர் போடுவாங்க போலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் சஹாபாக்களுடைய இஃப்தார் என்ன, சஹர் என்ன, அவருடைய கஷ்டங்களை பாருங்கள். அவர்கள் வயிறு முழுக்க வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டது கிடையாதுங்க. அப்படிப்பட்ட இபாதத்துகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வலா ததுருதில் லதீன யதுன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அந்த சஹாபாக்களை யாரையும் நபி நீங்கள் துரத்தி விடக்கூடாது, உங்கள் பார்வையில் அவர்கள் இருக்க வேண்டும். ஏன்? அவர்கள் என்னை மட்டும் தான் விரும்புகின்றார்கள், என்னை தவிர உலகத்தில் யாரையும் ஆசைப்படாத கூட்டம் இவர்கள் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தான். நம்மை பார்த்து இந்த சர்டிபிகேட் கிடைக்குமாங்க? நாம் தான் துன்யாவுக்கு பின்னால் ஓடுகின்றோம். அதனால் அல்லாஹு தஆலா ரமலான் திரும்ப தர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அடுத்த ரமலானும் வேண்டும். ஏன்? எங்களுடைய பாவங்கள் மூட்ட கணக்கில் இருக்கிறது. அல்லாஹ் நாங்கள் பாவங்களை போக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு ரமலான் வேண்டும், லைலத்துர் ரஹ்மத் வேண்டும், மக்ஃபிரத் வேண்டும், ஈதுகும் மினன்னார் வேண்டும்,
சஹாபாக்களுக்கு ரமலான் தேவையில்லை. ரமலானுக்கும் மற்ற மாதங்களுக்கும் அவருக்கு மத்தியில் வித்தியாசம் கிடையாது. எல்லா நாளும் ரமலானாக அவர்களுக்கு இருந்தது. எல்லா நாளும் அவர்கள் குர்ஆன் ஓதினார்கள். எல்லா நாளும் தஹஜ்ஜத் தொழுதார்கள். அவர்கள் கியாமுல் லைல் தொழுதார்கள். நம் போன்ற பாவிகளுக்கு ஒற்றைப்படை இரவு வந்தால் மட்டும்தான் ஒற்றனாகி அல்லாஹ் ஞாபகத்துக்கு வருவான். லைலத்துல் கத்ர் வந்தால் மட்டும்தான் குர்ஆன் நமக்கு ஞாபகம் வரும், பள்ளிவாசல் ஞாபகம் வரும். இல்லை என்றால் நாம் மறந்து விடுவோம். அதனால் லைலத்துல் கத்ரை மட்டும் அமல் செஞ்சுட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. ஒரு தந்தை இருக்கின்றார், அவருடைய மகளை சீவி சிங்காச்சி அலரிச்சு திருமணத்துடைய நாளில் மட்டும் நல்லா அலங்கரிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு வச்சுக்கிட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டா ஒத்துக்கொள்வாரா? என்னங்க திரும்பி அனுப்பி விட்டுட்டீங்க? ஆமா, நேற்று கல்யாண நாள், எல்லாம் அலங்கரிச்சு முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு தான் அடுத்த நாள் வந்துருச்சு, திரும்ப அனுப்பி விட்டால் எப்படி ஏற்றுக்கொள்வார்? எல்லா நாளும் என் பிள்ளை கணவனுடைய வீட்டில் வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை போல அல்லாஹ் மட்டும் வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் லைலத்துல் கத்ருக்கு லைட் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அலங்கரிச்சு எல்லா தொழுகையாளிக்கு வந்து அடுத்த நாள் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லாயில் கத்ர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் இன்னும் சிதறத்துல் முன்தஹால சேரவில்லை. யாரும் பள்ளிவாசலுக்கு வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றாங்க, அடுத்த வருஷம் நீங்க லைலத்துல் கத்ருக்கு வாங்க, திரும்ப அடுத்த வருஷம் நாங்களே லைலத்துல் கத்ருக்கு பள்ளிவாசல்ல வந்து சந்திக்கிறோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய சமூகம் எப்படிங்க உதவி வரும்? எப்படிங்க மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி வெகு விரைவாக வரும் என்று சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருந்தார்கள். நாம் எல்லாரையும் நம்பி இருக்கின்றோம், அல்லாஹ்வை விட்டு விட்டோம். எனவே தான் சோதனைகள் நமக்கு வருகிறது. மனிதர்களை பார்த்து பயப்படுகின்றோம், ஆயுதத்தை பார்த்து பயப்படுகின்றோம், எல்லா வஸ்துக்களை பார்த்து பயப்படுகின்றோம். அல்லாஹ் தஆலா ரமலானை கொடுத்திருக்கின்றான். அந்த ரமலானை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து, குறிப்பாக ஏத்திகாஃப் இருக்க முடியாதவர்கள், வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருங்கள். எப்படியாவது ஒரு பள்ளிவாசல்ல ஒரு 3-4 பேர் ஏத்திகாஃப் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மஸ்ஜிதை ஆபாதாக ஆக்குகின்றான், அந்த முஹல்லாவை ஆபாதாக்குகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தே முஅக்கதா என்று வருடம் இருந்த ஏத்திகாஃபுக்கு கூட்டங்கள் கிடையாது, ஆள்கள் கிடையாது. ஆனால் சஹர்கள், நபிய திருநாட்கள் சஹர் செய்யாமலும் நோன்பு வைத்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் சஹர் செய்யாமலும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த சஹருக்கு பார்த்தால் கூட்டமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஈமான் பலகீனமாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் நாம் விழித்திருக்கக்கூடிய இந்த விழிப்பை அல்லாஹ் அவனுக்கானதாக ரசூலுக்கானதாக ஆக்கி இஹ்யாஉல் லைல் என்று சொல்கின்ற இரவிலே நாம் இந்த உலகத்தில் விழித்தால் கபரிலே அல்லாஹ் தஆலா நம்மை நிம்மதியான தூக்கத்தை தருவான் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே இந்த உலகம் நாம் தூங்குவதற்கானதாக கிடையாது, கபர் தான் நாம் தூங்குவதற்கானது. அதனால் தான் சொர்க்க கபருக்கு வந்தோன நல்லடியாரை பார்த்து சொல்லப்படுற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நம் கனவுமத்தில் அருஸ், தூங்கு ஏங்க சொல்லப்படுது? அவர் விழிந்தன சொல்லணும். தூங்கு என்று சொல்லப்படுவதற்கு காரணம், நீ கியாமுல் லைலில் விழித்தாய், தஹஜ்ஜுதில் விழித்தாய், அல்லாஹ்வுக்காக விழித்தாய், குர்ஆன் ஓதுவதற்காக விழித்தாய், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, ரசூலை திருப்திப்படுத்துவதற்காக உன் இரவை பகலாக ஆக்கினாய். எனவே இங்கே நீ தூங்கு என்று அன்ற முன்கர் நக்கீர் கபராளிகளை பார்த்து சொல்லுவார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உண்மையான கூட்டத்தை அல்லாஹ் கபரிலே நமக்கு சொர்க்கவாசியுடைய ஆடை அணிந்து தூங்குகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம்முடையவருக்கும் தருவானாக. உலகத்தில் நிலவுகின்ற ஆபத்துகள், சிரமங்கள், கஷ்டங்களை போக்கி அல்லாஹ் எங்கும் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. முஸ்லிம்களுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரமலானாக இருக்க வேண்டும், வருகின்ற பெருநாளாக இருக்க வேண்டும், யாருக்கும் எந்த ஆபத்துகளும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவானாக. குறிப்பாக இந்த வாலிபர்கள் தங்களுடைய காசு பணங்கள் எல்லாத்தையும் செலவழித்து அவர்கள் இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். உடலால், உள்ளத்தால், பொருளால் அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை இந்த வாலிபர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. குறிப்பாக போதைகளிலே மாட்டி இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களுடைய சிந்தனையை அல்லாஹ் தஆலா மாற்றி அல்லாஹ்வுடைய பிரியத்திலும், காதலிலும், ரசூலுடைய பிரியத்திலும், போதையிலும் வாழுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம்மனைவருக்கும் தருவானாக. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், கமிட்டிகள், அதே போன்று மஸ்ஜிதுடைய இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வகையான உதவி செய்து இதற்காக யாரெல்லாம் சிரமப்பட்டார்களோ அல்லாஹ் தஆலா ரமலானுடைய முழு கூலியாகிய அஸ்ஸௌமு லீ வ அன உஜ்ஸா பிஹி, நோன்பு எனக்குரியது, நோன்புக்கு கூலியாக நானே ஆகிவிடுகின்றேன், அந்த கூலியை பெறுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக இது இருந்தாலும் எல்லா ஜும்மாவை திரும்ப திரும்ப பெறுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.